வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூவை வித்தியாசமான முறையில் எப்படி கட்டலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். பூ கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக பூ கட்ட வந்துடும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைநார் வச்சு தாங்க பூ கட்ட போகிறோம். நீங்கள் வாழைநார் வீட்டில் இல்லை அப்படின்னா உள்ள நூல் ஒரு 10 நூல் போட்டிங்க அப்படின்னா நல்லா இந்தளவுக்கு மொந்தமாக வந்துடும். நூல் போட்டாலும் நல்லா இந்தளவுக்கு மொந்தமாக வர மாதிரி நூல் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி வாழைநாரை தண்ணியில் நனைச்சி நல்லா பட்டையாக எடுத்திருக்கேன். அதை இப்படி 2-3 மடைக்கலாங்க. இப்போ இந்த கொஞ்சமாக நம்ம வாழைநார் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நூல் சுற்ற போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டுட்டு ஒரு 4-5 சுற்று சுற்றிக்கலாங்க, நல்லா டைட்டாக. பூவுக்கெல்லாம் நம்ம முடிச்சு போடுற மாதிரியே தாங்க அந்த நூல் முடிச்சு போட்டு விட்டுடலாம். அந்த நாரில் ஒரு 2 முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம பூக்கட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மாலை கட்டுறதுக்குலாம் நிறைய பேத்துக்கு வராதுங்க. அவங்களுக்குலாம் இந்த மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூ கட்ட தெரியாதவங்களுக்கும் நம்ம நாட் போட தேவையில்லைங்க. இது லாஸ்ட்டாக நாட் போட்டால் போதும். அப்போ அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம கொட்டிடலாங்க. இப்போ நான் ஒரு பூ எடுத்து ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அந்த நூல் நம்ம சுற்றிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு பூ நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த நூலை நம்ம லெஃப்ட் சைடு இப்படி சுற்றிட்டு வரணும். 2 சுற்று சுற்றிக்கிறேன். ரைட் சைட்லேருந்து நான் லெஃப்ட் சைடு சுற்றுறேங்க. இப்போ 2வது பூவை அது பக்கத்துலேயே வச்சுருக்கேன். காம்பு அப்படி கிராஸாக வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதையும் 2 சுற்று சுற்றிக்கிறேன். அடுத்து நான் 3வது பூ வைக்கிறேங்க. இதையும் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த சைடே வர மாதிரி காம்பு வச்சுருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் 2 சுற்று சுற்றணும், ஒவ்வொரு பூவுக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா டைட்டாக நிற்குங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். அந்த நம்ம நூல் சுற்றினதுக்கு கீழே ஒரு வரி 3 பூ வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்த வரி அப்படியே கீழே இறக்கி அந்த பூ மட்டும் மேலே தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். அந்த காம்பு பார்த்திங்கன்னா நமக்கு வாழை நார் மேலே தான் இருக்குது. இப்போ அப்படியே 2 சுற்று சுற்றிக்கலாங்க. நம்ம எதுவுமே முடிச்செல்லாம் போட வேண்டியதில்லை. அப்படியே நம்ம சுற்றிட்டே வந்தோம்னா போதும். நூல் மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், லூஸ் விட்டுறக்கூடாது. இப்போ அடுத்து 3வது பூ வச்சு 2 சுற்று சுற்றிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ 2 வரி நம்ம கட்டியிருக்கோம். நம்ம இது ஒவ்வொரு இதுக்கும் முடிச்சு போட வேண்டியது இல்லைங்க. அதனால பூ கட்ட தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. நம்ம அப்படியே நூல் சுற்றிட்டே வந்தோம்னா போதும். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரோஸ் வைக்கிறேன். இதே மாதிரியே 3 ரோஸ் வைக்கிறேங்க. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி சுற்றிட்டு வரணும். ஒவ்வொரு இதுக்கும் 2 சுற்று சுற்றிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு வரைக்கும் 3 பூ இது பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நம்ம அடுத்து 2 வரி மல்லிகைப்பூ வச்சுக்கலாங்க. இது நம்மளோட ஐடியா தான். இதே ரோஸை நம்ம வேறு மாதிரி மாலை கட்டலாம். இல்லை உங்களுக்கு சுற்றி வர வேணும் அப்படின்னாலும் இதே மாடலில் சுற்றி வரவும் வைக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 சைடு மட்டும்தான் வைக்க போகிறேன். நம்ம ஜடையை சுற்றி சைடில் வைக்கிற மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரியே நமக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சுற்றிட்டே வந்துடலாங்க. லாஸ்ட்டாக முடிச்சு போட்டால் போதும். இதே மாடலில் தான் நமக்கு ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். இடையில நான் பிங்க் கலர் ரோஸ் வைக்க போகிறேன். நீங்கள் சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் எந்த ரோஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை சென்டரில் 1 மட்டும் வேணும்னா கூட இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. நூல் மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். லூஸ் விட்டோம் அப்படின்னா எல்லா இதுவுமே அப்படியே உருகி வந்துடுங்க. லாஸ்ட்டாக முடிச்சு போடுற வரைக்கும் நூல் மட்டும் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட் பூ நான் வைக்கிறேன். இதையும் நல்லா 2 சுற்று சுற்றிடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு பின்பக்கத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரியே பூ முடிச்சு மாதிரியே ஒரு 2 முடிச்சு போட்டுக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முடிச்சு போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக முடிச்சு போட போகிறோம். அவ்வளவுதான். இது பூ கட்ட தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த பூ கட்டுற மெத்தடு. இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பூ ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அந்த கொண்டையை சுற்றி சைடில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக ரவுண்டு வேணாலும் நம்ம கட்டிக்கலாம்.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.